வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா இந்த 50th ஃபிலிம்ன்றது வந்து தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு. தொடர்ச்சியா இல்ல, 2 மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. என்னன்னா நம்ம மகாராஜா வேர்ல்ட் லெவல்ல ஹிட் ஆகி நெட்ஃபிளிக்ஸ் காரங்கெல்லாம் பார்த்து வியந்து இப்படி ஒரு படம் நம்மளும் பண்ணணும். முக்கியமா நார்த் இந்தியா அங்க வந்து மிகப்பெரிய ஹிட். இந்த எல்லா ஆடியன்ஸ் வந்து நம்ம பீப்புள் மாதிரி தான் வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணுவாங்க போல. அங்க ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா என்னடா நீங்களா படமாடா எடுக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு போன வருஷம் தான் ஒரு நல்ல படம் கொடுத்துருப்பான். அவனை போட்டு அது மிதிக்கிறது படமா எடுக்கிற அப்படின்னு அவையில பிடிச்சி அடிக்க வேண்டியது. நம்ம மலையாளம் சினிமாவை பார்த்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி. தமிழ் சினிமால எதுவுமே வரதில்ல, படம் எடுத்து சொன்னா பழசையும் விட்டுறாங்க. ஆமா விஷயங்கள் இப்போ அதே மாதிரிதான் வந்து மகாராஜா ஃபீல் பண்ணாங்க. இப்போ 50th ஃபிலிம் ஏன் மெயினா பேசுறோம்னா, இது நார்மலான ஒரு சின்ன ஹீரோஸ் அந்த மாதிரினா கடந்து போயிருப்பாங்க. 2 முக்கியமான ஹீரோஸ் தமிழ் சினிமாவில், ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று தனுஷ். அதுவும் தனுஷோட இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, ராயனை வந்து அவரே டைரக்ட் பண்ணி வேற நடிச்சிருக்காரு. ரஹ்மான் சார் மியூசிக் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன ஒரு நேரத்துல இருந்து அந்த படத்துல வந்து நம்ம தனுஷோட ஆக்டிங்கையும் தாண்டி டைரக்ஷனையும் தாண்டி ரஹ்மான் பெருசா பேசப்பட்டாரு. அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக இருக்கு. அந்த அடங்காத அசுரன் பாட்டு வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உசிரேன்னு வரும்போது எல்லாரும் அந்த தியேட்டர்ல வெயிட் பண்றதெல்லாம் நம்ம பார்க்க. ஈவன் டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து தனுஷோட டைட்டிலே போறதுக்கு முன்னாடி ரஹ்மான் சாரோட தனுஷ் அப்படின்னு தியேட்டர்ல அந்த நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்றாங்க. அப்படி கத்து ரஹ்மான் சாரோட அந்த பேர் வந்ததுக்கு. இவ்வளோ ஸ்பெஷலோட 50வது படங்கள் ரிலீஸ் ஆகி 2 பெரிய நடிகர்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டாக் தான் போய் ஹிட். இது தான் ராயனை ஹிட் படத்த லிஸ்ட்ல சேர்ந்துருது. இப்போ இந்த 50வது படம்ங்கிறது ஏன் ஸ்பெஷல், ஏன் அந்த மைல்கல் படங்கள் வந்து ஸ்பெஷலா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் நம்ம பேச போறோம். ஓகே, இப்போ இந்த 50வது படம்ன்றது ரிலீஸ் ஆயிடுச்சுல, இதனால இப்போ என்ன சோசியல் மீடியால பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னா, இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஹிட் படங்கள் தான். இப்போ மகாராஜா ஹிட் ஆயிருச்சு, இது அடுத்து ஹிட் ஆக போகுது. அதனால இப்ப மத்த ஹீரோஸ் இருக்காங்கல்ல, இப்ப அவங்க என்னென்ன 50வது படங்கள் பண்ணிருக்காங்க, ஆமா அதை தோண்டி எடுத்து ட்விட்டர்ல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஆமா, ரஜினி, கமல், விஜய், அஜித் இவங்கலாம் வந்து டயர் 1 ஆக்டர்ஸ். இப்ப ரஜினிகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அவரோட 50வது மூவி என்னது டைகர், தெலுங்கு படம். அது எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, நானும் பார்த்தது இல்லை. டைகர்னு ஒரு படம் பண்ணாருன்னா அங்க தேடும் போது தான் தெரியுது அது ஹிட் அப்படின்றதான் சொல்றாங்க. அப்ப அங்க வந்து நல்லா போச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கும் 50வது படம் வந்து ஒரு ஹிட்டான படமா தான் அமைஞ்சிருக்குது. இப்ப உலகநாயகனோட 50வது படம், ஆமா, மோகம் 30 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதையும் நான் பார்த்தது இல்லை. அதையும் நானும் பார்த்தது இல்லை. அது தேடி பார்க்கும் போது தான் தெரியுது இவங்களோட 50வது படங்கள்லாம் இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ரொம்ப பழைய படங்களா இருந்தால பார்த்தது இல்லை. ஆனா அந்த படமும் அந்த டைம்ல ஹிட்டு, பயங்கரமான கிரேஸ் அந்த படத்துக்கு இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ரஜினி சாருக்கு முன்னாடியே வந்து கமல் சார் வந்து ஒரு ஃபேண்டம் வச்சிருந்தார் இல்லையா, அந்த மாதிரியான டைம்ல வந்ததுதான் அந்த படம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து இந்த மைல்கல் படங்கள்ல ரொம்ப அன்லக்கியான ஒரு செட் ஆகாத ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளபதி. அவருக்கு 25வது படம் வந்து கண்ணுக்குள் நிலவு. கண்ணுக்குள் நிலவு வந்து காதலுக்கு மரியாதை எடுத்த ஃபாசில் சாரும் அப்புறம் ராஜா சார் மியூசிக்ல பாட்டெல்லாம் ஹிட்டு. அதே டீம் தான், ஷாலினி மேம் நடிச்சிருப்பாங்க, தாமு உங்க காமெடி, சார்லி இவங்க ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சில காமெடி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும், இது காதலுக்கு மரியாதை படமோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த படமும். அந்த டைம்ல சரியா போகிறதுனால இன்னைக்கு இது நல்ல படம் தானே, ஏன் அது போகல அப்படின்ட்டு பேசுறதுக்கு ஒரு கல்ட்டான ஒரு ஃபேன் பேஸ் வந்துச்சு. இப்போ 50th ஃபிலிம் தான் வந்து அவருக்கு ஃபெயிலியரா போனாலும் பரவாயில்ல, அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு படம் வச்சுன்னா இப்போ ஒரு அஜித் ஃபேன்ஸோ சூர்யா ஃபேன்ஸோ கலாய்க்கிறதுக்கு எடுக்கிற ஒரு ஆயுதமா இருக்கு. இப்போ வந்து ஒரு படம் நல்லா இருக்கு, நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க, அது ஒரு விஷயம். சுறா பார்ட் 2, சுறாக்கு அப்புறம் வந்து எல்லா படத்தையும் இது சுறா பார்ட் 2, சுறா பார்ட் 2, சுறா பார்ட் 2 எல்லா படத்தையும் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை திருப்பி அதை ட்ரோல் பண்றதுனால அவங்க ஃபேன்ஸ்லாம் இன்னும் ட்ரிகர் ஆகுறாங்களோ அப்படின்னு. இல்ல, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த படத்தோட கம்பேர் பண்ணி சொல்றது. இதுல என்னன்னா சுறாக்கு அப்புறம் 50வது படம்ல இப்ப 58வது படம் அடிச்சிட்டு இருக்காரு. 67 படத்தையும் வந்து சுறா பார்ட் 2 பார்ட் 2ன்னு சொன்னாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது சுறா வந்து சுறால எத்தனை 11வது பாட்டு வந்துருக்கணும். தோல்வி படம் கிடையாது, வெற்றி படம். இவ்வளவு பேசுறீங்கன்னா அது வெற்றி படம். ஆமா, அப்படி ஒண்ணு துரத்திக்கிட்டே வருது. ஏன் அப்படி கலாய்க்கிறாங்கன்னா, கதைக்களமாவே வந்து இந்த மாதிரி ரொம்ப இல்லாஜிக்கலான சீன்ஸ், அப்புறம் ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லி ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்கும். ஆமா, அது நார்மலா தெலுங்குல அப்போ வந்து படங்கள் மாதிரி தான் இருக்கு. இப்போ அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு தெலுங்குல. ஆமா, மற்றபடி அந்த படத்துலயும் பார்த்தோம்னா பாட்டெல்லாம் ஹிட்டு, வடிவேல் சார் காமெடிலாம் வந்துச்சு, அதெல்லாம் ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏகே அப்போ வந்து அவர் தலையா இருந்தாரு. அவர் 25வது படம் வந்து அமர்கலம், அவரோட ஒய்ஃபான ஷாலினி கூட நடிச்சிருந்தாரு ஒரு படம். அந்த படம் வந்து பெரிய ஹிட். அதுல இருந்து அஜித் சார் வாய்ஸ் எல்லாம் எடுப்பாங்க.
ஆமா ஆமா யங் டேஸ்ல வந்து அஜித் சாரோட அதுவும் எடுப்பாங்க, வாலி படத்தோட இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 50th ஃபிலிம் வந்து ரொம்ப அவர் கொடுத்ததுல பெஸ்ட். அவர் 50வது படம்னா இந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு பார் செட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி 50வது படம் வந்து மங்காத்தாவை கொடுத்தாரு வெங்கட் பிரபுவோட சேர்ந்து. இப்ப கோட் படத்துக்கான எதிர்பார்ப்பே அதான். இங்க பாரு, நீ மங்காத்தாவுக்கு மேல கொடுக்க கூடாது, மங்காத்தாவுக்கு ஈக்குவலா கொடுத்தாலே போதும், நீ அதை கூட 1% குறைஞ்சிச்சு வச்சு பாப்பேன், மங்காத்தாவா கோட்டான்னு வச்சு பாப்பேன், ஏதாவது ஒண்ணு இறங்குச்சு. ஆமா, அந்த மாதிரிதான் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் எஸ்டிஆருக்கு மாநாடு வேற கொடுத்துட்டாரு, அது இன்னும் பயங்கரமா இருக்கும். அதனால கோட்டுக்கு அந்த எதிர்பார்ப்பு பெருசாவே இருக்கு. யுவனுக்கு ஒரு பெரிய பங்குன்னு சொன்னால அந்த படத்துல. ஆமா, யுவன் சாருக்கு வந்து இந்த மாதிரி அஜித் சாரோட முக்கியமான தீம் கொடுத்ததுல யுவன் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த மாதிரி மங்காத்தால கொடுத்துப்பாரு, பில்லா 1, 2, அப்புறம் ஆரம்பம் இருக்கு. அதே மாதிரி அஜித் சாருக்கு வந்து வில்லனிசமா பீக் ஆனது மங்காத்தால. ஹீரோவா வந்துட்டு இருந்தாலுமே அது வில்லனா ஹீரோவான்னு சொல்லிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க, பார்த்தா இந்த இடத்துல வில்லனே அவர் தான் அப்படிங்கிறப்போ அது உண்மையிலே வந்து அப்பையில இருந்த ஏகே வந்து இப்போ மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு வந்து இந்த என்ன கமர்ஷியல் ஹீரோ, என்ன மாஸ் ஹீரோ, நான் எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணுவேன், ஆன்டி ஹீரோவா பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ரீமேக் படங்கள் பண்றதா இருக்கட்டும். ஆமா, நல்ல ட்ரை, நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறதா. பட் அந்த மாதிரி படங்கள் தான் இப்போ குட் பேட் அக்லில அந்த மாதிரி இருப்பார்னு எதிர்பார்க்கிறேன். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா ஏதாவது ஒரு ஜான்ரா ஃபிலிமா இருக்கும்னு தோணுது. சும்மா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா அட்வைஸ் பண்றேன் இதை எடுக்காம இல்லாம இருந்தா ஓகே தான். இப்போ எஸ்டிஆருக்கு வந்து இந்த மாதிரி 50வது படம் கூடிய சீக்கிரத்துல வரப்போது. அவரும் வந்து அவரோட டைரக்ஷன் நடிச்சு நம்ம டி மாதிரியே பண்ண போறதா ஒரு தகவல் இருக்காங்க. ஆனா நம்ம அதிகமா வெயிட் பண்ண ஹீரோஸோட படங்கள்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. சூர்யா சாருக்கு இன்னும் 50 வரல. ஆமா, சிம்பு நீங்க சொன்ன மாதிரி வரல. சூர்யா சாருக்கு இப்பதான் 44 வருது. இன்னும் ஒரு 6 படங்கள் இருக்கு. சிவகார்த்திக் இன்னும் 25 வரல. ஆனா நிறைய பேர் அவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் தொட போறாரு. அந்த மாதிரி அப்புறம் சூர்யா சாருக்கு வந்து 25, அதுவும் வந்து சிங்கம் 25வது படம். ஆமா, கார்த்தி சாருக்கு 25 அடி வாங்கிருச்சு. அடுத்து 50க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமா, இல்ல சில பேர் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், அந்த 50வது படம் நாமளாம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம், இந்த 50வது படத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்றேன், ரொம்ப நல்லா பண்றேன் அப்படின்ட்டு நம்மள நல்லா நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போறோம் பார்த்து அப்படின்னோம்னா ஸ்லிப் ஆயிடுவான்னு. ஆமா, அந்த மாதிரிதான் ஆயிடுது நிறைய மைல்கல் படங்கள். பட் மைல்கல் படங்கள் வந்து ஹிட் கொடுக்கறதுனால அடுத்து அவரோட கரியர் நல்லா போலங்கிறது டிசைட் பண்ணாது. ஏன்னா 50வது படம் நம்ம தளபதிக்கு ஃபிளாப். இன்னைக்கு அவரு எந்த இடத்துல இருக்காரு, எவ்வளவு ஹிட் கொடுத்தாரு. நீங்க விஜயகாந்த் அவரோட 50வது படம் வந்து கொஞ்சம் சுமார் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவரோட 100வது படம் வந்து கேப்டன் பிரபாகரன் பயங்கர ஹிட். அவருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு சரத்குமார் அவரோட கதை மாதிரி தான் போயிட்டு, அவர் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். இன்னைக்கு விக்ரம்ல ஃபர்ஸ்ட் ஃபாசில் இதெல்லாம் சொல்றோம்ல, அது இதுக்கெல்லாம் விதை போட்டவர் நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு வந்து அவரோட 100வது படத்துல அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம், ஒரு 40 நிமிஷம் நினைக்கிறேன், ஒரு இன்ட்ரோலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் இன்ட்ரோவே ஆவாரு. ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த 100வது படம் அமையிறது வந்து ரொம்ப டஃப் அப்படின்ட்டு. ஏன்னா ரஜினி சாருக்கும் 100வது படம் ஓடல, கமல் சாருக்கும் 100வது படம் ஓடல. அதெல்லாம் பிரேக் பண்ணது வந்து விஜயகாந்த் சார் தான். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 100வது படம் வந்து பயங்கரமா கொண்டாடப்பட்டதுன்னா அது விஜயகாந்த் சாருக்கு மட்டும்தான். இந்த மாதிரி வந்து நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இன்னும் அந்த 50வது படம்ன்ற மைல் ஸ்டோன் வராதனால நமக்கு வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியுது. இவ்வளவு ஹீரோக்கள் மட்டும்தான் அடுத்து 50 படம் வந்து தொட்டிருக்காங்க அப்படின்றது. இது பெரிய அச்சீவ்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பட் வந்து அந்த அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கவனம் செலுத்துறாங்க எல்லாரும். என்ன ஆனாலும் இந்த படம் மட்டும் ஸ்லிப் ஆயிடக்கூடாதுன்னு கவனம் செலுத்துறது வந்து எல்லா படங்களையும் செலுத்தணும் அப்படிங்கிறதா வந்து நம்மளோட ஆசை. ஈவன் இப்ப அவ்வளவு பெரிய ஹிட்டு கொடுத்த மகாராஜால செம்ம ஹிட்டு கொடுத்துட்டாரு. நல்ல சொசைட்டிக்கு தேவையான ஒரு படமா கொடுத்துருக்காரு வேற நம்ம மக்கள் செல்வன். அவர் வந்து 25வது படம் வந்து சீதக்காதி, அதுவும் வந்து எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணி அது நிறைய பேரால கனெக்ட் பண்ணிக்க முடியாம அது இதாயிடுச்சு. சரியா, படம் நல்லா இருக்கும் ஆனா வந்து டிராமாட்டிக்கா வந்து கொண்டு போயிருப்பாங்க, அதனால சில பேருக்கு அது கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஆமா, அது ஈவன் வந்து அவர் ப்ரீவியஸா வந்து நடுவுல கொஞ்சம் முகத்தை காணும் அந்த டைரக்டரோட திரும்ப ஒர்க் பண்ண போறோம் அந்த மாதிரி. பட் நம்ம என்ன சொல்றோம்னா அது ஒரு ஃப்ளோல போகட்டும், இதுக்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது சிலது மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ணலன்னு நினைக்கிறேன் மகாராஜாக்கு. அவரே நிறைய இதில் சொல்லியிருப்பாரு, எனக்கு நிறைய படங்கள் 50வது படமா வந்திருக்கும், ஆனா இது இப்படி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது இது ரிலீஸ் டைம்ல தான் தெரியுது, இது 50வது படம்னே தெரியுது, நான் அதுக்குன்னே கான்சென்ட்ரேட் பண்ணலன்ற விஷயங்கள்லாம் அது சொன்னாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணி இது 50வது படம் டிசைட் பண்ணி ஷூட் பண்ணது கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எப்படி அவருக்கு நல்ல ஸ்பெஷலா அமைஞ்சிருச்சு. ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா இது அமைஞ்சிருக்காதோ என்னன்ற மாதிரி தான். ஆமா, அது ஆனா தனுஷ் பண்ணது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. 50வது படம் எடையா கொடுத்தா தானே ஸ்லிப் ஆகும், நானே டைரக்ட் பண்ணி நானே ஹிட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு அதுலயும் பல விமர்சனங்கள் இப்போ அடுத்தடுத்த ஷோல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றதெல்லாம் லேட்டரா தான் தெரியும். ஆனா இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு ஹிட்டான படமா தான் இருக்கு. இப்படி ஒரே வருஷத்துல 2 ஹீரோட 50வது படம் வந்திருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி வந்திருக்கா என்னன்றதெல்லாம் வந்து தெரியல. இதுக்கப்புறம் எஸ்டிஆருக்கும் சூர்யா சாருக்கும் வந்தா எப்படி இருக்கும்? இருக்கலாம், நல்லா இருக்கும். இல்ல வந்து கடகடன்னு நம்ம சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து இப்ப ஒரு 10 வருஷம் இருக்குமா அவர் சினிமாக்கு வந்து, அதுக்குள்ள ஒரு 50 படம் பண்ணிட்டாரு. அது மாதிரி அடுத்தடுத்த 9 வருஷமா இருக்காரு. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் வந்து ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. இல்ல அதுல இருந்து தான் சொல்றேன். இப்போ அதுன்ற போது இவ்வளவு ஃபாஸ்டா 50வது படம் வந்து யாருமே தொட்டிருக்க மாட்டாங்க. இப்படி அடுத்தடுத்த ஹீரோக்களோட மைல்ஸ்டோனான படங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட இந்த டாபிக் வந்து முடியுது. இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேருமே விடைபெறுறோம். ஓகே, டாட்டா, பை பாய்.